தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் என்ற தமிழ்கொடை அடமை என்ற செந்தமிழ் சீமான் உங்களோடு சின்னமெங்கே சின்னமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை தேடி போடு. ஐ லவ் யூ என்று ஒரு தடவை சொல்வதற்கு பதிலாக 1000 முறை சொல்வேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ, நோ ப்ராப்ளம், ஐ லவ் யூ சொல்லிக்கொண்டே. மீ டூ. என் அன்பை கடத்துவேன். ஒரு நாள் என் அன்பு என் மக்களுக்கு புரிய வரும்போது எனக்கு வாக்கு செலுத்துவார்கள், நான் வெல்லுவேன். ஒரு கட்சி எல்லா கட்சிக்கும் எப்படி எதிர்கட்சியாக இருக்கிறது? எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சி. பிரதம வேட்பாளர் அது நான் தான். தமிழின மக்கள் சந்தித்த பிரச்சனைகளில் அந்த மக்களோடு மக்களாக முதலாக நின்றவன் இந்த மகன் தான். இந்திய பெருநிலத்திலேயே அதிகமாக ஊடகத்தை சந்தித்த மகன், கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்த ஒரே மகன் நான் தான். 10 ஆண்டு காலம் ஐயா மன்மோகன் சிங், 10 ஆண்டு காலம் ஐயா நரேந்திர மோடி, நம் வாழ்நாளில் பாதி காலங்கள் என்ன நாடு வளர்ந்துருச்சு, என்ன முன்னேறிடுச்சு? இந்த சில பைத்தியம் வருது. ஃபர்ஸ்ட் நான் இந்தியன், நெக்ஸ்ட் தமிழன். முதல்ல அம்மாவுக்கு மகனாரா யோசிக்கப்பேல, அப்புறம் அத்தைக்கு மருமகனாரு. இங்க வா, நீங்க எல்லாரும் வேணும் என்று சொன்னால் எனக்கு சரி என்று கொண்டால் நான் செய்வேன். உயிரை கொடுத்தேனும் செய்வேன். அன்னை இதை செய்யுங்கன்னு எல்லாரும் சொன்னாலும் சரின்னு படலாம் செய்ய மாட்டேன். இவங்களோட என்ன எதுக்கு பிறக்க வச்சா? எதுக்கு பிறக்க வச்சா? இந்த நாய் நிறையா பிறந்ததுனா 4 வீட்டு நக்கி சாப்பிட்டு செத்துருக்கலாம்ல. இது இந்த மாநிலத்தை பொழப்பு. இந்த பேச்ச 13 ஆண்டா சுடுகாட்ட வச்சோம் 4 போனா எந்திரிச்சிருக்கும். பாவம் ரொம்ப நேரமா பேசிருக்காங்க, கத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு இனமா? இது ஒரு இனமா? ஒரு சொத்து தண்ணி தர முடியாது. தண்ணி கொடுக்க நாங்கள் முட்டாளா? 10 சீட்டு கொடுப்பார் ஐயா ஸ்டாலின். 10 சீட். அதை தண்ணி தர மாட்டான், இவர் கொடுத்துருவார். நீ மானங்கிட்ட வந்து பட்டுற. டேய், இப்ப சொல்ற உண்மையிலேயே நான் வந்து தீவிரவாதியா எல்லாமே இருக்கிறதுக்கு நீ பாராட்டணும்டா. நான் ஜனநாயகவாதியா இருக்கிறதுக்கு என்னை கும்பிடும்டா. என் ஆள் மனதில் இருக்கிற ஆத்திரம் கோபத்தை வெளிக்காட்டாம எத்தனை நாளைக்குடா அந்த மானங்கட்ட நடிப்பை நடிக்க முடியும்? இந்தா இப்பதான் ஒரு சொல்றான், அடிப்போம்னே அடிப்போம்டா. 10 சீட்டுங்க. ஒருத்தர் பத்திரிகையாளரை சந்திச்சு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸோட எதற்காக கூட்டணி? எவனா கேட்டுக்கணும்? அந்த கட்சி வெல்வதற்கு வேலை செய்த பெருமக்கள் என்றாலும் பாடகடி தூக்கிட்டு போறான். நான் தான் அதுக்கும் சத்தம் போடுவேன் அப்படின்னு. 10 சீட்டு, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. நீ உடனே ஒரு ஓட்டு உனக்கு கிடையாது. முடிவெடுத்துக்கணும்டா. மான தமிழச்சி மாறல, பால் முடித்த நீ அந்த முடிவெடுத்துக்கணும்டா. வீர பரம்பரையில் வந்தவன், மானம் அறம் வீரம் எல்லாம் உயிரென்று வாழ்ந்தவன். நீ முடிவெடுத்துக்கணும். ஒரு சீட்டு 10 சீட்டு வாசல்றா. தண்ணி கொடுக்கல கொண்டு வாண்டா தமிழ. அந்த ரோசா இருக்கணும்டா. நீ குடிச்சுட்டு 10 சீட்டு கொடுத்தாச்சு போட்டுற. கிருஷ்ணகிரி சுவாமிக்கு திமுக தான் பாதுகாப்பு. ஜெயிலே வச்சு பாதுகாக்கிறாங்க 30 வருஷமா. ஒரே ஒரு தடவைப்பா எல்லாருக்கும் ஆட்சி கொடுத்துட்டா. ஐயா எடப்பாடி கொடுத்துட்டா, கடைசி ஐயா ஸ்டாலின் கருணாநிதி மகன் கொடுத்துட்டா, எல்லாரும் கொடுத்த. ஒரே ஒரு தடவை மகனுக்கு 5 வருஷம் கொடுத்துப்பாரு. ஒரு தடவை என் சின்ன என்னன்னு எங்களை விட என் மக்கள் தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருக்காங்க. நீ இப்ப என்ன பண்ணிட்ட? சின்னத்துக்கு ஓட்டு இல்ல, சீமானுக்கு தான் ஓட்டுன்னு காட்டி என்னை மிகப்பெரிய தலைவனாக்கிட்ட. நீ கருத்து கணிப்பு
மற்றவை 19, மற்றவை 22, மற்றவை ஒண்ணு இல்ல ராஜா, நான் தான் ராஜா. மற்றவை யாரு? நான் சொல்ல படம் பார்க்க போவோம், நானும் என் நண்பங்களும். அப்ப எங்க ஒரு அஜந்தா, மதுபா, ரவி, சண்முகா, இந்த மாதிரி திரையரங்கெல்லாம் இருக்கு. நாங்க படத்துக்கு போகும்போது, டேய் மச்சான் கவனிச்சாடா, அதுல மற்றும் பலர்னு வரும். இந்த நடிகர்கள் பேரெல்லாம் போட்டு கேட்பாண்டே, மச்சான் எல்லா படத்துலையும் பார்த்தாடா, அந்த மற்றும் பலர் எல்லா படத்துலையும் நடிக்கிறான்டா. அது மாதிரி நான் எல்லா தேர்தலையும் இருக்கேன். மற்றவை அதர்ஸ். ஏய், என் பேரை சொல்ல முடியலடா. சீமான் நாம் தமிழர் கட்சி 19 விழுக்காடு 20 விழுக்காடுன்னு சொல்ல முடியல. அந்த நடுக்கம், அந்த பயம். நான் தனியா நிற்கும் போது உனக்கு ஒரு பயமா இருக்குல்ல, அதுக்குதான் தனியா நிற்கிறேன். தனியாக நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். ஒரு சின்ன கேட்பேன், ஆட்டோவா? ஆட்டோ எவ்வளோ அடையாளம் தெரியாதவன் தமிழ்நாட்டில் யாரா இருக்கா? அவனை கொடுத்துடு. தீக்குச்சிகள் நல்லா இருக்கே. நாங்கள் தீக்குச்சிகள் பற்றி எரிவும் புரட்சி தீயாக. நல்லா இருக்கே, கொண்டு போயிடலாமே. எங்களை உரசினால் எரிவும் பெரும் நெருப்பாக. சிறப்பா இருக்க. தீக்குச்சிகள்ரா, எவனே தெரியல ஒருத்தன் வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில். எப்ப கொடுப்பா, நாங்க நின்று வரணும். எங்க இருக்கானே இல்லை. இவங்க என்ன சொல்றது தெரியுமில, தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள், சிபிஐ, என்ஐஏ, இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இதெல்லாம் வந்து அது சுதந்திரமா இயங்குங்க. அதெல்லாம் இயங்குத. அது வெறுப்புலதான் கேட்டேன். எனக்கு செருப்பை கொடுத்துரு. கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு. அவன் தலையில இருந்து அடிக்கிட்டு நான் காலில் இருந்து அடிக்கிறேன். என்ன இருக்கு செருப்பு? இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு. அது போட்டு என்னதாண்டா எங்க பண்ண தெரியுங்க. டேய், ஒரு நல்ல ஒரு அரசியல் செஞ்சு ஒரு தூய ஆட்சியை மலர செய்யணும்னு வர்ற எளிய பிள்ளைகள் என்ன வாரா எங்களை படுத்துறியப்பா. நீ இதுல தானே ஆட்டம் கட்டுவ. என்கிட்ட ஈடி ரைடு போட முடியல. நீ போட்ட இடத்துல எல்லாம் ரைடு பண்ணிட்ட. எல்லாத்தையும் காசு வாங்கியிருக்க. நீ ஐடி ரைடு போட முடியல, என்கிட்ட இல்ல. அதுக்கு நன்றி சொல்லணும். நம்மகிட்ட காசு கோடி கோடியா வருது, சும்மா கோடி கோடியா வருது. எங்க இருந்தோ வருது, வரலன்னு சொல்லிட்டான். நீ பிஜேபி பி டீம்னா என்ன ரைட போட்டு நான் இல்லைன்னுட்டான். அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரைடு, என்ன ரைடு அது சொல்லிட்டாங்க. இப்ப சின்னம் தரல. ஆனாலும் பிஜேபி பி டீம் இவங்களுக்கு. இவர் வருவாரு, ராஜீவ் காந்தி அரசு மருத்துவ. ராஜீவ் காந்தி யாரு? உங்க ஐட்டம் என்ன? ராஜீவ் காந்தி சாலை, ராஜீவ் காந்தி மருத்துவமனை. சீமா வந்துட்டேன். காலையில் இந்த பழகு இருந்துச்சு, ராத்திரி காணா. கோயில் சிலை தானே நீங்க கிடச்சி பார்த்துருக்க. நான் வந்தேன்னு ஏதாவது சிலை இருக்கேன்னு பாரு. செக்கிழுத்த பேரையா, செக்கிழுத்த என் பாட்டனுக்கு சிலை கிடையாதுயா. அவன் ஒரு பைத்தியக்கார போய் சொத்த புறா வித்துட்டு யாரையும் அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க சொல்றது? சுதந்திரம் யாரும் கொடுத்தாங்க? கருணாநிதி விட்டுது. அவர் மகன், அவர் மகனுக்கு மகன். ஒருத்தெல்லாம் வந்து எனக்கு 1000 ரூபாய்க்கு வித்த கஞ்சா 9,000 ஆயிடுச்சு. ஒரு பொட்டலம் சரி, ஒரு குரல் கொடுத்துடனே. நீ வாய்ஸ் கொடுத்தாதானே விலை குறைந்த. ஏடா டெல்லியில விவசாயி போராடிட்டு இருக்கான். உண்மையிலே இந்த வருத்தமா தான் இருக்கு. நீங்களோட படுற பாடு, நம்ம பாட்டி இந்த சிக்கிட்டு இந்த பைத்தியக்கார பையிலிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க.
அவரு அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு ஒரு பதவி இல்லை. இங்க ஒரு அப்பா இருக்காங்க, எங்களுக்கு நல்ல கண்ணுன்னு அவனுக்கு பேரு. 95 வயசாகி போச்சு. 6 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கான். மீச முடியும் ஒவ்வொன்றா பிடிங்கிருக்காங்க, சுட்டுருக்காங்க. சுருட்டு ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லை. நீ எவனே தெரியல, இவன்லாம் அமைச்சருன்றான், அவன் அமைச்சருன்றான். ஒருத்தர் வீட்டில் 2 லட்சம் கோடி ஈடி ரைடு. ஒரு பெரிய தலைவர்கிட்ட கேட்டாங்க, 2 லட்சம் கோடிங்கிறான். அவ்வளவுலாம் இருக்காது, கூடத்தான் இருக்கும், கூடத்தான் இருக்குன்ற. அப்படி அந்த அளவுக்கு ஆட்சி முறைகள். நாங்கள் அரசியல் செய்ய வந்தது என் மக்களை வைத்து பிழைக்க அல்ல, என் மக்களுக்காக உழைக்க. செய்ய மாட்டாங்க சின்ன பசங்க, போட்டா தானையா ஜெயிப்பேன். இந்த பைத்தியக்காரங்க பிஜேபி பிடிமு சிம்மானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். நீங்க என் வீட்டுல சுவிட்ச போட்டாங்க, என் வீட்டுல தானே லைட் எரியும். எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன் பைத்தியக்காரன். இப்ப கருத்து கணிப்பு பிஜேபி வந்துருது, பிஜேபி நல்லா வருது, பிஜேபி நல்லா வருது. எனக்கு போட்டா வந்துருந்தா எனக்கு போடாம வருது. திமுகவுக்கு போட்டா வராதுங்கப்பா, அவனுக்கு போட்டா தான் வரும். உண்மையிலே பிடிஎம் அவங்கதான் 7 இடம் பேசி 5 இடம் சாதாரண வேட்பாளரை போட்டு விட்டு கொடுத்தது யாரு? நானா அவரா? நம்ம மெயின் டீம் அவர் தான். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியை ஏற்போம். அது எந்த கொள்கையில வருது? அது இந்த கொள்கையில் இருக்கா இல்லையா சாமி? அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியில் இஸ்லாமிய கிறிஸ்தவர் ஆசிரியராக இருக்க வாய்ப்பு இருக்கா சாமி? இல்ல இல்ல. நீங்கள மாயா யோசிக்கப்பல நீ உலகத்துல நீ பாத்துக்கியா? நீ என்ன பரப்பைய பல்லப்பையன்னா இந்த சாதி இழிவு தீண்டாம கொடுமையை சகிக்க முடியாம மதத்துக்கு போனேன். அங்க சிறுபான்மையை வச்சு அடிக்கிறான். இங்கே சாதியை இழிவை சொல்லி அடிச்சான் தீண்டாமைன்னு. இதுல இருந்து தப்பிக்கலான்னு அங்க போனேன், சிறுபான்மைன்னு அடிக்கிறான். உரல்ல போட்டு இடிக்கிறான்னு குதிச்சு விழுந்தா செக்கில் போட்டு ஆச்சான். என்னதான்டா நீங்க பண்றது? சிறுபான்மைக்கு சலுகை 75 ஆண்டுகள ஒருத்தம் கூட பிரதமரா இல்லையே இஸ்லாமிய. அதான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்திருக்காங்கல்ல. அதான் ஒண்ணுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் தானே. நீட் இடத்துல காட்டு இடத்துல கையெழுத்து போடுறதுக்கு ஒரு பதவி ஏன் கொடுக்கறது இல்ல? சிறுபான்மை மக்கள், நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்பனா நீ பெரும்பான்மை, சிறுபான்மை. சிறுபான்மை மக்களுக்கு சலுகை. அவனுக்கு ஜிஎஸ்டி 18 உள்காடு, இவனுக்கு 10 உள்காடு. அப்படி ஒண்ணும் இல்லையே, அப்படி ஒண்ணும் இல்லையே ராஜா. அப்படி ஏதாவது இருக்கா? நல்லா கவனிச்சுக்க. 1 கிலோ பருப்பு, 1 கிலோ எண்ணெய், 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ அரிசி. அதான் நீ அம்பானி கொண்டாட்டி என்ன வரி கட்டுறாளோ அதை 100 நாள் வேலைக்கு போற எங்க ஆத்தாவும் கட்டுறான். வரி ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தர ஒன்னா இருக்கா ராஜா? இதெல்லாம் உனக்கு பேசி ஒண்ணும் புரியாது. நீ வழக்கம் போல காந்தி சிரிச்சுக்கிட்டே வருவார், வாங்கிட்டு ஓட்ட போட்டு போ. அந்த ஆளு ஒரு பைத்தியக்காரன். அந்த ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருக்கணும், நேர்மையா இருக்கணும் போராடிட்டு விபச்சாரத்துக்கு எதிரு காந்தி சிரிச்சுக்கிட்டே போவார், தொடங்குவார். சாராயத்துக்கு எதிரு காந்தி காசு கொடுத்தா முடிக்கிறேன், என்ன சிரிக்குது? சூதாட்டத்துக்கு எதிரு காந்தி காசை வச்சுதான் விளையாடணும். இப்ப பாத்தியா காந்தி எவ்வளவு கேவலமா போயிட்டாருன்னு. அதனால காந்திக்கு மனத்தில் இடத்தை கொடுத்து விட்டு பணத்திலிருந்து எடுத்து விடுங்கள். இதுக்கு என்ன காரணம்? அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம். அம்மையார் விஜயதாரணி பதவி விலகிட்டாங்க, போயிட்டாங்க வேற கட்சி. ஏதோ சீட்டு கிடைக்கும்னு போனாங்க, அது கிடைக்கல. ஆனா இப்ப அந்த இடத்துல தேர்தல் நடக்குது. இப்ப அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் என்ன பண்ணலாம்? இப்ப தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தல். அதுக்கு செலவு என் காசு, உன் காசு, நம்ம காசு. இப்ப என்ன பண்ணணும்? விஜயம்மா இங்க வாங்க, நீங்க உங்க பேராசைக்காக இந்த கட்சியை விட்டு இந்த பதவி விட்டு வெளியில போனீங்க. இப்ப தேர்தல் நடக்குது, 20 கோடி செலவு, 20 கோடி கொடுத்துட்டு போங்க. இதுக்கு
பேர் என்ன ராஜா? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இப்ப அந்த இடைத்தேர்தல் வேண்டாம். நாங்க எங்க கொள்கை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்ற கொள்கை. ஏன் சீமான் வேணாங்க, மக்கள் காசு எதுக்குன்னு விரயம் பண்றீங்க? அப்ப என்ன பண்ணலாம்? மீதி இன்னும் 2 ஆண்டு இருக்குங்க. 2 ஆண்டுல விஜயதாரணி முதல் இடம்ங்க, 2வது இடம் யாரு வந்ததுங்க? இந்த அம்மாவுக்கு அடுத்த வாக்க வாங்கினது யார்? அவன் மீதி இருக்கிற 2 ஆண்டுக்கு எம்எல்ஏங்க. இவ்வளவுதாங்க எங்க கொள்கை. புரிஞ்சிருச்சா? இப்படி சொன்னீங்கன்னா விடுத்ததுல வேணாம், 2வது இடத்துல இருக்கு, நம்ம வந்துடலாம்னு இருந்துன்னா அந்த இருக்கிற எம்எல்ஏ எம்பியை கொலை பண்ணிட்டானா என்ன பண்றது? இவன் நம்மகிட்ட கேள்வி வைக்கிறது. இப்ப மட்டும் என்ன பண்ற? இது இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கு பத்தியா? இதுதான் நாடு. ஜனநாயக நாடு, மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாடு. மக்களாட்சியின் தலைவர் யாரு? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் யாரு? திரௌபதி முர்மு. திரௌபதி முர்முக்கு நீ ஓட்டு போட்டியா? நீ ஓட்டு போட்டு தேர்வு செய்தவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள் தங்கள் வசதிக்கு. இப்போ நாட்டின் முதல் குடிமகனையே, மக்களாட்சியின் தலைவியையே மக்கள் தேர்வு செய்ய முடியவில்லை என்கிற அமைப்பு ஜனநாயக துரோகம். வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் என்ன ஓட்டு போட்ட நான் என் நாட்டின் முதல் குடிமகனுக்கும் மகனுக்கும் நான் போடுறேன், நிறுத்துங்கிறேன். அப்படி நிறுத்துறதுனால என்ன செய்யணும் அப்படின்னா, தேர்தலில் நின்று வேலை செய்து வாக்கு கேட்கும்போது மக்கள் தன்னை தோற்கடிப்பார்கள், வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்கிற அச்சம் இருந்தால் மக்கள் நலன் சார்ந்து தீட்டப்படுகிற திட்டங்கள், சட்டங்கள் நிறைவேற்றப்படும். தாழ்ந்த ரவி ஆடுறது காரணம் என்ன? அவர் எலெக்ஷன் நிற்க போறதில்லை, அவர் நியமன உறுப்பினர். இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநருக்கு இருக்கின்றால் இது ஜனநாயக துரோகம் என்று சொல்றோம். இந்த ராகுல் காந்தி இந்தியாவில் நிக்க இடம் இல்லை, கேரளாவை தவிர. யோசிச்சு பாருங்க, அவர் வட மாநிலங்களில் எங்கேயாவது நிக்க சொல்லுங்க பார்ப்போம், தோற்று போவார். இங்க கேரளாவில் வந்து நிற்பார். இப்ப அங்கதான் நிக்கிறது. ஒருவர் 20 அணிக்கு போட்டி போடுவது, 2 தொகுதியில போட்டி போடுறது, அப்ப இன்னொரு வாய்ப்பு போகுது. இந்த மாதிரி முறைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வீர்கள் என்றால், கூட்டணி வைத்தும் தோற்று போனவர்கள் என்ன செய்யலாம்? தூக்கிலிடலாமா? எங்களை விட ஆகப்பெரிய அரசியல் இயக்கம் தமிழர் நிலத்தில் ஒன்று உண்டா? இந்திய நிலத்தில் உண்டா? 40 தொகுதியிலும் தனித்து, 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிற துணிவு இந்த நிலத்தில் எடுக்காது உண்டா? நாங்கள் தனித்து நிற்கிறோம் என்று யாவர் சொன்னார்? உலகெங்கும் பரவி வாழுகிற 13 கோடி தமிழ் தேசிய நம் மக்களோடு இணைந்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கும். தமிழர் நிலத்திலே வாழ்கிற 8 கோடி தமிழ் தேசிய நம் மக்களோடு இணைந்து களத்தில் நிற்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் இயக்கம். தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். கூட்டத்தோடு கூட்டமாக நிற்பவனுக்கு துணிவும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள். மற்றவர்களின் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது என்பதாலேயே நாங்கள் தனித்து நிற்கிறோம். மாற்று மாற்று. எதிலிருந்து மாற்று? எந்த அரசியலிலிருந்து மாற்று? எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்று? இதுவரை இந்த நிலத்தை ஆண்ட கட்சி ஆட்சியில் இருந்தால் மாற்று. மாற்று மாற்று என்று பேசிவிட்டு திருப்பி அதே கட்சிகளோடு கூட்டணி வைப்பது மாற்றல்ல, ஏமாற்று. நாங்கள் இதுவரை தோற்றோம். யாருக்காக? என் மக்களுக்காக. நாங்கள் வெல்வோம். யாருக்காக? அதுவும் என் மக்களுக்காக.
நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி எங்க தாத்தா ஜம்பலிங்க முதலியார் பண்ணது. ஏன்னா அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான்னு சொல்லுவோம்ல, அது நம்ம தாத்தா ஒரு ஆளு. 500 ஏக்கர் சொந்த நிலம் சாமி, சொந்த நிலம். கிணறு தோண்ட வெட்டுறாருங்க, கருப்பாத வருது. இங்க ஒரு தாத்தா இருக்கேன், அவர் பைத்தியக்காரன் காமராஜ். காமராஜ் ஏதோ இந்த கருப்பா வருது என்னன்னு பாரு, ஏ தம்ப இது வேற நேருக்கு போய் காட்டினா நிலக்கரி தெரியுது. தனி சொத்து 500 ஏக்கரை பொது சொத்தாக மாற்றியவன் நம்ம தாத்தன் ஜம்பலிங்க முதலியார். இன்னைக்கு 66 ஏக்கர் எடுத்துக்கான். நிலம் கொடுத்ததுனாலும் வடம் கொடுத்ததுனாலும் வீட்டை காலி பண்ணி எல்லாம் போயிட்டான். 299 பேர் எடுத்துக்கான் வேலைக்கு, ஒருத்தன் கூட தமிழன் இல்லை. உனக்கு அதை பத்தி கவலை? டாஸ்மார்க் திறந்திருக்கு, தினம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, பிடித்த நடிகர்கள் படம் வருது. உனக்கெல்லாம் கொசுவுக்கு மருந்து அடிக்கிற மாதிரி விஷத்தடிச்சு சா வைக்கணும்டா உங்களெல்லாம். ஐயோ ஒருத்தருக்கா இன்னொரு பைத்தியக்காரன் நம்ம பாட்டு பாரதி. பாரதிய பாட்டன் என்கிறார் சீமான். பாருங்கள் பார்ப்பன அடிமை இவன். ஏன்னா பெரியார் தந்தையா இருக்கும்போது பாரதி பாட்டனா இருக்கக்கூடாதா? எனக்கு இருக்கக்கூடாதா? ஊவேசாவை தாத்தா என்று சொருட்டி அடிக்கிறார். இருக்கட்டும்டா, சோனியா காந்தி அன்னையா இருக்கும்போது ஊவேசானுக்கு தாத்தா இருந்தாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? தமிழர் இலக்கிய வரலாற்றிலே ஒரு தொய்வு, ஒரு தேக்க நிலை இருக்கிற போது புது ரத்தம் பாய்ச்சிய புரட்சியாளன் பாரதி. பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தியவன் பாரதி. அவனுக்கு பிறகு அவன் தாக்கம் இல்லாத எவனும் எழுதல. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகம் அறிவுடன் என் படைத்தாய். நீ எல்லா பேரும் கோயில்ல போய் எனக்கு நல்ல அறிவு கொடு, நல்ல புத்தியை கொடு, இதான்டா கேப்ப. அதே சாமி கிட்ட போய் இவன் எதுக்கு இவ்வளவு அறிவு எனக்கு கொடுத்த? புறப்பள்ளி முட்டா பையில படைச்சு விட்டு என்னை மட்டும் அறிவா படைச்சு விட்ட? நான் பேசுறது எனக்கு புரியலன்னு கேட்ட ஒரே அது உலகத்திலே நம்ம பாட்டம் தான். 60,000 யானை படம் வச்சிருந்தாலும் புழுகுறாருன்னா சீன எழுதியிருக்கான் ஆவண படத்துல எழுதியிருக்கான் வரலாற்றுல. 60,000 யானைப்படை வைத்திருந்தான் அருண்மொழி சோழன் ராஜராஜன். உனக்கு அருண்மொழி சோழன் யாரும் தெரியாது, கர்மம். ராஜராஜன்பா உன் வரலாறு திராவிட எப்படி கற்பிப்பான் தெரியுமில? கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான். ராஜராஜன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை. அதை நீதும் படிச்சுட்டீங்களா? நீ பொங்கலையே தமிழ் பொங்கல் சொல்றதில்ல, திராவிட பொங்கல். இப்ப ஒரு புது கூட்டங்கள் சமத்துவ பொங்கலே சமத்துவம் தாண்டா. வேளாண்மையில இயற்கையில வேளாண்மையே இயற்கைதான்ப்பா. ஏப்பா இப்படிலாம் போட்டு என்னை அறிமுகப்படுத்துவோம் சீமான். ரொம்ப தமிழ் பற்றாளர், எனக்கு புற்று இந்த மாதிரியே அறிமுகப்படுத்துவான். ஏன் நான் தமிழையா? சீயு போப்பு தமிழ் பற்றாளர், கால்டுவெல் தமிழ் பற்றாளர், ஜோசப் பிஸ்கிங்கிற வீரமாமுனிவர் தமிழ் பற்றாளர், உணர்வாளர். நான் பற்றாளர் இல்ல, நான் தமிழன். நான் தமிழ். இப்படி ஒரு கேடுகட்ட சமூகத்துல நீ பிறந்து சிக்கிட்டிய. உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்து? சீமான்ட்டே ஆட்சி கொடுத்துட்டப்பா. தண்ணியை தடை போட்டப்பா. தண்ணி நோ சேல்ஸ், தண்ணி விற்பனைக்கு தடை. நானே என் மக்களுக்கு கொடுத்துறேன், முடிவு பண்ணிட்டேன். மரம் நானே நட்டு வளர்த்துறேன். மக்கள் இயக்கமாக கிளீன் இந்தியா, கிளீன் இந்தியா மாதிரி நான் புரட்சி. பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவன் 10 மரக்கண்ட நட்டு வளர்த்து காட்டிட்டேன்னா 10 கூடுதல் மதிப்பெண் போட்டுவேன். 100 மரக்கன்றுகளை நட்டு என் தங்கை, என் தம்பி, என் தாய் காட்டிட்டா தமிழ் தேசிய சிறந்த குடிமகன் விருதை கொடுத்து கொண்டாடி திருத்தினம். 10 ஆண்டுகளில் பச்சை போர்வையால் என் தமிழ் தாயை போட்டுக்கிறேன். தாயை புவி வெப்பமாகிறது, ஆகுதான் நீ ஆக்குனியா? பருவநிலை மாற்றம் மாறிச்சா, நீ மாத்திரியா? வெயில் அதிகமா இருக்கா, கொடை பிடிக்கிறாய். அதே மாதிரி பூமி தாக்கி கொடை பிடிக்கணும். ஒரே கொடை தான் இருக்கு, மரம் வளர்க்கணும். ஒரு தடவை கொடுத்து பாருப்பா, போட்டுதான் பாருப்பா.
படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்கிற நிலையை உருவாக்குவது நம்முடைய அடுத்த வேலை. சிம்பிள் செலக்ஷனுக்கு நான் வரும்போது அப்ப எப்படி நடத்துறதுன்னு கேட்டாங்க. எண்ணு முறைக்கு வா, நம்பருக்கு வா. நம்பர் அமெரிக்கா மாதிரி 101 201 வா. படிக்காதவர்கள் என்ன செய்வார்கள்? முதல்ல அவனை படிக்க வை, அப்புறம் தேர்தலை வை. 1 2 தெரியாதவன் ஓட்டப்படுறா போடுவான். எப்படி தேர்தல் 20 நாள்ல நடக்குங்க என்றதுக்கு 44 நாளுங்க. எப்படி இந்தியா? டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா. அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருப்பது, சிலர் சொல்லுவாங்க சீமானோட 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும்ங்க அப்படின்னு. உன் கருத்து என்ன? அதுல என்ன வேறுபாடு உடன்பாடுன்னு பேசுவோம். கருத்தை சொல்லு முதல்ல. நீ ஒரு அடிமை நாயி, நான் ஒரு அடிமை நாயி. அதுல என்ன முன்னடிமை பின்னடிமை? சும்மா ஒரு கருத்து, ஒரு சொல்றது. அவரா இந்த இடத்துல பாராட்டலாம், மற்ற இடத்துல எந்த இடத்துல பாராட்ட மாட்டேன். துணிஞ்சு மக்களை நம்பி தேர்தல் நிக்க சொல்ற ஐயா ஸ்டாலின் சொல்ற 10 ஆண்டு காலம் நாட்டை ஆண்ட ஐயா பிரதமர் மோடி 10 ஆண்டு காலம் சாதனை சொல்லி ஓட்டுக்க வேண்டியது எது கூட்டணி? எதுக்கு? நாங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு பதவி அனுபவிக்கல, ஆனால் நிக்கிறோம் பாருங்க. என்னை பெற்றவர்கள், என் பாசத்துக்குரிய சொந்தங்கள் தங்கள் பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை. இந்த துணிவு வரை இந்தியாவில் ஒரு கட்சி சொல்லு, சின்ன என்னன்னே தெரியாம சீட்டு கொடுத்து தேர்தல வேட்பாளர் அறிவிச்ச ஒரு கட்சியை சொல்றான். இந்தியா உலகத்துல சொல்ல ஏதோ ஒரு சின்னம்ங்க. என்ன சின்ன காலையில ஓட்டுனாலும் இப்ப சொல்லி சொன்னேன், உலகம் முழு கொண்டு சேர்க்கிற ஆற்றல் பட்ட தகவல் தொழில்நுட்ப படை பிரிவை சின்ன வச்சிருக்கான். சிற்றெரும்பு போல வேலை செய்வோம் நாங்க. எங்களை ஒண்ணு நீ பண்ணிக்க முடியாது. கூலிக்கு வேலை செய்யறவனுக்கும் கொள்கைக்கு வேலை செய்யறவனுக்கும் வேறுபாடு இருக்கு ராஜா, அது இருக்கு. ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. நீ எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறாரு சீமா, கண்டுபிடிக்கிறான். அவன் ஒண்ணுமே இல்லை, அதனால பயப்பட மாட்டேங்கிறான். ஐயா வைரமுத்து சொன்ன மாதிரி உயிரும் மயிரும் உதிர்ந்தால் ஒன்றென்று அறிக. எனக்கு 2ம் ஒண்ணுதான். கன்னியாகுமரியில 27 ஆரம்பிக்கிற ஆட்டம் அந்த 19-20 நாள் நீ எப்படி சமாளிப்ப? நான் எழுப்புகிற எந்த கேள்விக்கு ஒரு இடத்துல விடை இருக்க போகுது. 10 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தா யாருக்கு? எனக்குத்தான், எனக்குத்தான். காளியம்மாவுக்கு வேற அன்னை காங்கிரஸ் கொடுத்துருக்காங்கன்னே வேற வேற சொல்லு. காளியம்மாவை பார்த்து பிரபாகரன் சீமான பார்த்து பயப்படுறது தெரியும். காளியம்மாவை பார்த்து பயந்து காளியம்மா மாதிரியே ஒரு காளியம்மான்னு பேரை வச்சு அது மாதிரி முகத்துல ஒரு வேட்பாளரை பண்ண. இவங்களுக்கெல்லாம் கூட டூப் இருக்கும், நம்ம ஐயாக்கள் எல்லாருக்கும் டூப். அப்படின்னா அந்த சிரமர் அந்த பயம் உங்களுக்கு இருக்கு. நான் வருவேன். சின்னத்துல மட்டும் சீமான் விவசாயி இல்லையே, அவன் என்ன முழுமைக்கும் விவசாயி தான். அவன் வாழ்க்கையும் விவசாயம் தான். அதனால ஐயா ரஜினிகாந்த் சொல்லுவான், நான் எப்படி வருவேன் எப்ப வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வருவேன் பாருங்க. எப்படி வருவேன்னு பாரு, கொஞ்சம் பாரு, வருவேன் வருவேன். அதனால என் அன்பு பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நம்பிக்கையோடு களத்துல இருங்க. என்ன பிரச்சனையில் நான் பிணக்கில்லாத இணக்கமாக களத்தில் நில்லுங்க. நம்ம வேட்பாளர்கள் உங்களுக்கு சீட்டு கொடுக்கல, அண்ணா அவருக்கு கொடுக்கல, உங்களுக்கு தான் கொடுத்துருக்கீங்க சீட்டு. உங்களுக்காக கொடுத்துருக்கு, உங்க இனத்துக்காக கொடுத்துருக்கு, நீங்க பிறந்த பெருமை மிக்க இனத்துக்காக கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டிலே ஆக சிறந்த தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிற ஒரு கட்சி நாம் தான். மற்ற கட்சி எல்லாம் பாருங்க,
அதே முகம், அதே தான், அதே ஆட்கள். 5 ஆண்டு பாராளுமன்றத்தில் போய் என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டோம். உங்களின் உரிமைக்காக குரல் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்றால் எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். மேற்கு வங்கத்திலிருந்து பெருமைமிக்க ஒரு மகள், சுபாஷ் சந்திர போஸின் வாரிசாக இருந்தவள், வங்கத்து சிங்க பெண் மகுவா மைத்ரா போல 20 தங்கைகளை நான் நிறுத்திவிட்டேன். இந்த கருத்தில் கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்றான் சுபாஷ் சந்திர போஸ். நாங்கள் நிறைய ரத்தம் சிந்திவிட்டோம், கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தான் என் உயிர் தலைவன். அவனுடைய பிள்ளைகளாக 20 வேட்பாளர்களை, ஆண் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறேன். ஆணுக்கு பெண் சமம் என்பதல்ல நம்ம வேட்பாடு, ஆணும் பெண்ணும் சமம் என்பதுதான் நம்ம கோட்பாடு. பெண்களுக்கு சரிவாதி இடம் கொடுப்பது பெருமை அல்ல, நம் பிறவி கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 33 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றி பயனில்லை. அவர்கள் நிறுத்துவதில் சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் என்பதுதான். 21 இடத்தை நிறுத்தி திமுக ஒரு இடத்தில் உள்ள கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. கடந்த முறை நான் 5 இடங்களை கொடுத்தேன், ஒருவர் கூட எனக்கு வாக்கு செலுத்தவில்லை. ஏன்? நான் பிஜேபியின் பி டீம். இந்த நிலத்திலே, இந்த இனத்திலே காயிதே மெல்லத் என்கிற நம் அருமை தாத்தன், பழனிபாய் என்கிற ஒப்பற்ற புரட்சியாளரை தாண்டி தலைவன் இல்லை. ஆனால் இவர்கள் இருவரையும் பேச இங்கு எவரும் இல்லை, என்னை தவிர்த்து. நீ ஒரு நாள் அதிகாரத்தை மைண்ட கொடு. சிறையில் இருக்கிற இஸ்லாமிய சிறை கைதியெல்லாம் இந்த ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு என் பிள்ளைகள் அந்த நிலைமை இருக்குமா? சொல்லு. காலையில் 5 மணிக்கு வெரி ஃபைன் மார்னிங் 5 o'clock திறந்து வீட்டுக்கு போடுறோம். மேலே குய்யோ குய்யோன்னு கத்துவான், காதில் பஞ்சு வச்சு படுத்துருவேன். சில சொல்லுவாங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு அப்படின்னு. நான் எந்த காதலையும் வாங்க மாட்டேன். மத்திய அரசு போடுற சட்டத்தை மாநில அரசு ஏற்கணும். எதுக்கு? மாநில அரசு போடுற சட்டத்தை மத்திய அரசு மதிக்க தேவையில்லை. நீ போடுற சட்டத்தையும் நான் மதிக்க தேவையில்லை. எப்படி? எல்லாத்தையும் மாற்றணும். தனியார் மயம், தாராள மயம், ஊடக மயம். உன் நாடு ஒரு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு சந்தை ஆயிடுச்சு. சந்தையில் வர்த்தகம் நடக்கும், வாழ்க்கை நடக்காது. இது சந்தை. நீனும் ஒரு பண்டம். நீ மருத்துவமனைக்கு போ, இளைஞனா இருக்கியா? 2 கண்ணு நல்லா தெரியுது, இதய ஹார்ட் பீட் நல்லா இருக்கு, சிறுநீரகம் நல்லா இருக்கு, எடுத்து வித்தா ஒரு 2 கோடிக்கு போகும் அப்படின்னு என்ன பண்றது? படுக்க வச்சு பிரெயின் டெட், மூளை செத்துருச்சுன்னு. மூளை செத்து. ஏன்னா மூளை சாவன்னு ஒண்ணு செய்தி நீ பார்த்து கேள்விப்பட்டிருக்க? நீனும் ஒரு பண்டம். உன் பெற்ற தாயின் இதயத்தை விளைவிச்சியா? ஈரக்கொலைய, நுரையீரல, சிறுநீரகத்தை, கண்ண விளைவிச்சு விப்பியா? நீ நல்ல மகனா? ஆனா விக்கிற. உன் பூமி தாயின் இதயத்தை விக்கிற, ஈரக்கொலைய விக்கிற, நுரையீரல, சிறுநீரக, மார்பை விக்கிற. மார்பில் பால் குடிக்கலாம், அதை அறுத்த ரத்தம் குடிக்கலாமா? செய்கிறாய். தண்ணீரை பெருக்கி வச்சுட்டு போகலாம், தேக்கி வைக்கலாம், மரங்களை நட்டு வளர்த்து விட்டு போகலாம். மலையை மணலை எப்படி உருவாக்குவாய்? இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? போ, சாலையில் போ, ஓரங்களில் பார். உன் தாயின் மார்பு அறுத்து கற்குவியலாக மணலாக நொறுக்கி கிடப்பதை பார். உனக்கு கண்ணீர் வந்தால் என்னை நினைத்து பார். உனக்கு முன்பு உங்க அண்ணன் எவ்வளவு காயத்தோடு நிற்கிறேன் என்று பார். நீ என்ன செய்து விட்டு போகிறாய்? உன் பிள்ளைகளுக்கு என்ன வைத்து விட்டு போகிறாய்? பணமா, மாளிகையா, காரா, நகையா, உடைகளா? குடிக்க நீர் வைத்து விட்டு போவாயா? சுவாசிக்க காற்றை விட்டு செல்வாயா? என்ன இருக்கு? எதை வைத்து விட்டு செல்வாய்?
நம் பாட்டன் ஆறிலே தண்ணி குடித்தான், அருவியிலே குடித்தான், கிணறிலே குடித்தான், ஏரி குளங்களிலே குடித்தான். நீ போத்தலிலே குடித்துக் கொண்டிருக்கிறாய். நாளை என் மகன் மாவீரன் எதில் குடிப்பான்? யாரு குறவளையாவது கடித்து ரத்தம் தான் குடிக்க வேண்டும். அந்த நிலையில் விட்டுவிட்டு செல்ல போகிறாயா உன் தலைமுறையை? இந்த பூமி உனக்கானதா? உலக உயிர்களின் உயிர் உடைமை இல்லையா? நீயே வாழ்ந்து தீர்த்து விட்டு செல்ல போகிறாயா? 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு இடமாக இருக்காது. இல்லை என்றால் வாழ்வதற்கு இடம் இருக்காது என்றார் நம்முடைய அப்பா நம்மாழ்வார். போய் படி, சூழியல், அறிவியல், அரசியல் என்று ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய புத்தகம், தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், படித்துப்பார். இன்னும் 12 ஆண்டுகள் தான் பூமியில் வாழ்நாள் என்று உலகில் 120 நாடுகளின் ஆய்வறிஞர்கள் ஐநாவிலே சமர்ப்பித்த அறிக்கை. அங்கே சூடாக கொந்தளித்து கொதித்தவர்கள் தங்கள் நாட்டிற்கு போனவன் குளிர்ந்து அமைதியானார்கள் என்று எழுதியிருக்கிறார். ஐநாவும் கண்டுகல, ஒருத்தனும் கண்டுகல, எழுதினவனும் படித்தவனும் நானும் மட்டும்தான் கத்திக்கொண்டோம். 12 ஆண்டு தான்டா பூமிக்கு வாழ்நாள். நீ சந்திர மண்டலத்துல போய் காற்று இருக்கிறா, தண்ணீர் காண்பாத்துட்டு இருக்கும். யார முதல்ல குடியேற்ற? இந்துக்களைய, இல்ல இஸ்லாமியரைய, இல்ல கிறிஸ்துவரைய? இங்க இருக்கிற பூமியில இருக்கிற காற்றை குடிக்கிற நீரை சரியா வையா சாமின்னா அதுக்கு நாதி கிடையாது. சந்திர மண்டலம். உன்னை ரஷ்யா அமெரிக்காலாம் இந்தியனை குடியை தொட்டு வேடிக்கை விட்டு இருந்துருவான். அப்படிதானே? தேண்ட இளவு காசு. இங்க சந்திராயனுக்கு ராக்கெட்டுக்கு மேல சந்திர மண்டலத்துக்கு போகுது. எங்கால கக்குசு சாக்கடை அல்றதுக்கு பூமிகள் இங்க சாக்கடை ட்ரெயின் வச்சுக்குள்ள கீழே போயிட்டு இருக்கேன். அமெரிக்கா சாக்கடை எந்திரத்துல அல்லது வாக்க கை கிட்ட போடுது. இந்த வாக்க கழிவை மனிதல்றான், வாக்க எந்திரத்துல போடுறான். ஏன்? டிஜிட்டல் டெவலப். இந்த அப்பு இந்த மனித கழிவை மனிதரே அல்றானடா, அவமானமடா. ஒருத்தன் சிந்திக்கலையா? அல்றத அவன் இல்லை, நான். அதனால அவனுக்கு கவலை இல்லை. இதெல்லாம் மாற்றணும்னு உங்கள் வாக்கு வலிமையானது. தலைவன் தூக்கியது அநீதிக்கு எதிராக துவக்கு, நாம் தூக்க வேண்டியது அநீதிக்கு எதிராக வாக்கு. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் அழிம்பில் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணரணும். எதுவுமே உங்களுக்கு கிடையாது. உங்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிற இந்த மகனுக்கு அதிகாரத்தை தாருங்கள், வலிமை தாருங்கள். எங்கள் தத்துவத்தின் பிள்ளைகளாக, தமிழ் தேசிய அரசியலின் கொள்கை தூதுவர்களாக 40 வீரர்களை உங்கள் முன் நிறுத்துகிறேன். அவர்களை வெல்ல வைத்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள். எப்படி உங்களுக்காக உரிமை குரல்களை எழுப்புகிறார்கள் என்று பாருங்கள். நான் என்னிலும் மேலானவர்களை, ஆக சிறந்த தகுதியானவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்கிறேன் என்கிற உறுதியை உங்களுக்கு நான் தருவேன்.